ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து ஆக்டர் விஷாலுக்கும் ஆக்டர் தனுஷ்க்கும் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? விஷால் தலைமையில் மேனேஜ்மெண்ட்ல இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேல கணக்கு இல்ல தயாரிப்பாளர் சங்கத்தை அனுபவம்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனையை தனிப்பட்ட விஷால்ன்ற ஒரு நடிகர் மேலே ஏன் போடுறீங்கிறத இப்ப கேள்வி. நடிகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா தயாரிப்பாளர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு, நடிகர் சங்கம் தான் போகணும். இப்போ அந்த 12 கோடி ரூபாய் நீங்க என்ன செலவு பண்ணீங்க? அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா? ஆனா தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நடந்திருக்கிறது வந்து ரெண்டு சங்கத்துக்குள்ளே போற. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு ஒரு நடிகர் தனியாக பேசி அவருக்கு சம்பளமே 100 கோடிக்கு மேலே அவரே ஒரு தெலுங்கு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேன்றாரு, அவர் இந்த படத்தை பண்ணிக்கலான்றாரு. ஆனால் அவர் டேட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனை பல நடிகர்களுக்கு இருக்கு. ஆனால் தனுஷை ஏன் இப்போ குறி வச்சிருக்காங்க? இதுக்கு பின்னாடி இவங்க ரெண்டு பேருமே தனியா வந்து ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா? நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் எங்க படத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா என்ன சார் ஆகும்? தயாரிக்கிற அப்படின்னா முதல்ல என் படத்தோடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும் தயாரிப்பாளர் சங்கத்தில். சென்சார் போகிறப்ப தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து என்ஓசி வாங்கணும். சென்சார் ஆகாது, பெப்சி பண்ண முடியாது, பட் இங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. தியேட்டர் ஓனர்ஸ் இருக்காங்களே. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் ஜுபைர் அவர்கள் தான் இருக்காங்க. அவங்க கூட பேசி நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். இப்போ சமீபமா வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து ஆக்டர் விஷாலுக்கும் ஆக்டர் தனுஷ்க்கும் வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது எதுக்காக கொடுத்துருக்காங்க சார்? இல்லை, முதல்ல விஷால் கொடுத்தது வந்து விஷால் 2017 19 வரைக்கும் அவர் ஒரு தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்தார். அவர் கீழே ஒரு அணி செயல்பட்டுச்சு. அதுக்கு பிறகு அவர் போயிட்டாரு. அதுக்குள்ள எலெக்ஷன் நடக்கல. அதுக்கு பிறகு எலெக்ஷன் கோர்ட்லேருந்து ஒருத்தர் ஜட்ஜை போட்டு எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ ஒரு தலைமையில் ஒரு டீம் இருக்கிறாங்க. இப்போ அந்த டீம் என்ன சொன்னாங்க, விஷால் தலைமையில் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி ரூபாய்க்கு மேலே கணக்கு இல்லை, அந்த கணக்கை நாங்கள் ஒப்படைக்க சொல்கிறோம், அது ஒப்படைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதனால அவர் மேலே நாங்கள் வந்து விஷாலை வச்சு அடுத்து படம் பண்ணுறவங்க தயாரிப்பாளர் சங்கத்தை அனுபவம்னு ஒரு கொடுத்துருக்காங்க. ரெண்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு நடுவில் நடந்த ஒரு பிரச்சனையை தனிப்பட்ட விஷால்ன்ற ஒரு நடிகர் மேலே ஏன் போடுறீங்கிறதா இப்போ கேள்வி. இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு, அது விஷால் மட்டும் கிடையாது. விஷால் தலைமையில் ஒரு செயலாளர் இருந்தார், தயாரிப்பாளர் இருந்தார், பொருளாளர் இருந்தார், செயலாளர் இருந்தார், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு அணியாக இருந்தாங்க. இப்போ அந்த டீம் அப்படியே வெளியில் போச்சு. இப்போ இன்னொரு டீம் வந்திருக்கு. இப்போ ரெண்டு அணிகளுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை விஷாலுங்கிற ஒரு நடிகர் மேல் ஏன் வைக்கிறீங்கிறதான் இப்போ எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கா என்னங்கிறத அவங்க தான் கிளியர் பண்ணணும். இப்போ அந்த 12 கோடி ரூபாய் நீங்க என்ன செலவு பண்ணீங்க? விஷால் தரப்புல சொல்றாங்க, இந்த பைரசி வீடியோஸ் பிடிக்கிறதுக்காக நாங்க தனியா ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு டீம் போட்டிருந்தோம், அப்புறம் சில நலிந்த கலைஞர்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தோம், அதை வச்சு தான் அந்த 12 கோடி ரூபாய் செலவாயிருக்குன்றாங்க. அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ அந்த பிரச்சனை அவர் விஷால் பிரச்சனை. தனுஷ் என்ன சொல்றாங்கன்னா, சில தயாரிப்பாளர்கள்ட்ட வந்து தனுஷ் வந்து அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு, அந்த தயாரிப்பாளர்கள்லாம் ஒன்றும் படம் பண்ணாமல் இருக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நையாண்டின்னு ஒரு படம், 5 ஸ்டார் கதிரேசன், அவர் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகியாக இருக்கிறாரு. அவருக்கு அந்த படம் பெருசாக போகல, அதுக்காக இன்னொரு படம் காம்பன்சேட் பண்ணி தர்றேன் அப்படின்ட்டு இருந்தார். அந்த படம் பண்ணி கொடுக்காம இருக்கிறாரு. அது மாதிரி சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு ஒரு படம் பண்ணணும், அதுவும் பண்ணி கொடுக்காம இருக்கிறாரு. இல்லை காம்பன்சேட்டுக்காக பண்ண படம் அதெல்லாம் பண்ணி கொடுக்காம இருக்குது. வேறு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த படங்களையும் முடிச்சு கொடுக்கணுங்கிறதுனால அவர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை பல நடிகர்களுக்கு இருக்குது. ஆனால் தனுஷை ஏன் இப்போ குறி வச்சிருக்காங்க? இதுக்கு பின்னாடி யாரும் பெரிய நடிகர்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறா, இல்லை வேறு ஃபேமிலி இஷ்யூ இருக்குங்கிறது பல சந்தேகங்களாக தான் இருக்காது. ஓகே, இப்போ வந்து விஷால் அவர்கள் வந்து என் மேலே ஏன் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்க அப்படிங்கிறது அவரோட எக்ஸ் பக்கத்தில் தான் சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து அதெல்லாம் எக்ஸ் பக்கத்தில் தான் சொல்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து டேரெக்டாக கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் மேலே அலிகேஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது கூட டேரெக்டாக கேட்க மாட்டாங்களா? இல்லை, ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கைக்கு அவர் பதில் லெட்டர் கொடுத்துருக்கணும். அவருக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கும் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு சம்மன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு தரப்பையும் மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அது ஆல்ரெடி முன்னாடி நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனால் முன்னாடி நடந்திருக்கு, பட் அவர் வரல. இந்த ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாங்க, அதில் அட்டன் பண்ணல ரெண்டு பேருமே. அதுக்கு பிறகு தான் இந்த ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்றாங்க. தனுஷ் விவகாரத்தில் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் பல முறை ரீச் பண்ண ட்ரை பண்ண முடியல, இந்த தயாரிப்பாளர் ரீச் பண்ண ட்ரை பண்ணாங்க, முடியல. அப்புறம் அவர் எக்ஸ்ட்ரீமுக்கு மேலே போன பிறகு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, நடிகர் சங்கம் வந்து எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்பயுமே ஒரு நடிகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சுன்னா தயாரிப்பாளர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, நடிகர் சங்கம் தான் போகணும். ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நடந்திருக்கிறது வந்து ரெண்டு சங்கத்துக்குள்ளே இப்போ ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ரெண்டு தனிப்பட்ட நபர்கள் தாண்டி ரெண்டு அசோசியேஷன் கடையில் உள்ள ப்ராப்ளம் போயிட்டு. ஓகே, இப்போ நடிகர் சங்கத்துல இருந்து நீங்கள் எங்ககிட்ட தான் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனால இது ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா சார், இப்போ கார்த்திக் அவர்கள் என்ன சொல்றாரு, நடிகர் கார்த்திக் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கே இந்த பிரச்சனை தெரியாது, தனுஷ் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்கிறது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா சார்? இல்லை, ஒரு நடிகரை ஒரு படத்துக்கு புக் பண்ணுறாங்க, அந்த படம் சரியாக போனால் அந்த தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கு அந்த நடிகருடைய மேனேஜர்ஸ் இவங்களுக்குள்ள தான் அந்த கான்டாக்ட் இருக்கும். இவர் அந்த படம் பண்ணுறாரா, நடிகர் சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் தான் அந்த அக்ரிமெண்ட்டை தூக்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி நான் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தயாரிப்பாளர் கூட்டு வருவார். இந்த அக்ரிமெண்ட் போடவே இல்லை, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருக்கோம், இவர் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுருவாங்க. இது தயாரிப்பாளர் சங்கத்திலையோ நடிகர் சங்கத்திலையோ நடக்க முடியாமல் போனால் தான் அடுத்து கோர்ட்டுக்கு போவாங்க. அது தனிப்பட்ட ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் போட்ட அக்ரிமெண்ட் வந்து நடிகர் சங்கத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி இவர் பெர்சனலாக எந்தெந்த படத்தில் கமிட் பண்ணியிருக்காருங்கிறது கார்த்திக் தெரியாது இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. பெர்சனலாக பண்ணியிருக்காங்க, அது எனக்கு தெரியாது அப்படிங்க. இப்போ வந்து விஷால் அவர்கள் பிரச்சனைக்கு வரும் அப்படின்பொழுது விஷால் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. விஷால் அவர்கள் வந்து வேற கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறது அந்த காரணத்தினால அவர் மேலே வந்து டார்கெட் பண்ணுறாங்களா சார்? இல்லை, அது சமீபத்தில் கூட 2 பேரும் ஒரு மேடையில் பேசிட்டாங்களே, நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்றாரு. கோபாலபுரத்தில் நானும் ஒரு பையன் மாதிரி தான், நாங்கள் தான் கிரிக்கெட் விளாடுவேன்றாரு. அவங்க பெர்சனலாக அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு தெரியல. 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அரசியல்லாம் இப்போ அரசியலில் ஒரு சேர்ந்து எம்எல்ஏ எம்பியாவில் எந்த கட்சியும் எதிர்த்து பேசலாம், ஒன்றும் எந்த கட்சியிலும் இது வரைக்கும் ஆத்தரைஸ்டாக சேரல. ஆனால் அவன் தனியாக நிற்க போகிறான்னு யாருக்கு என்ன, அதுக்கு பிறகு கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக அது ஒரு ஏதோ ஒரு அவருக்குள்ள ஒரு நடந்திருக்கு போல், அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பாகவே இருக்குது. அதான் அவங்களையே, மற்றபடி பெருசாக பிரச்சனைன்ற மாதிரி தெரியல. நாளைக்கு இது சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுக்குள்ள பிரச்சனைங்கிறது ஏதோ ஒரு ஃபோன் பண்ணாவோ இல்லாட்டி காமன் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது இடத்துல மீட் பண்ணாவோ சேர்ந்து கூட வாய்ப்பு இருக்குது. இதை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்க அவங்க தான் மாட்ட போகிறாங்க. அதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து புது அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து ஒழுங்காக இருக்கிறதுக்கான வேலைகள் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உள்ளே நிறைய சண்டைகள் வரது வந்து இதுக்கப்புறம் இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் ஒழுங்காக இருக்கிறதுக்கான வேலை தானா, இல்லை இதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இதனால வருமா சார்? இல்லை, எப்பயுமே ஒரு மேனேஜ்மெண்ட் மாறி இன்னொரு மேனேஜ்மெண்ட் வரப்போ மாறி மாறி குற்றச்சாட்டு வைக்கிறது அது சினிமா மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ அவங்க முறைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. 16ஆம் தேதியிலேருந்து புதிய படங்கள் ஆரம்பிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பண்ணுறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரி வந்து பெரிய லெவலில் வேறு ஒரு திசையை தூக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ பெருசாக படங்கள் யாரும் ஓடிடி வாங்குறதில்ல, சேட்டலைட் பிஸ்னஸ் கிடையாது. படங்கள்லாம் முந்தி பூஜை போட்ட அன்றைக்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிற காலங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி அப்படி கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு படத்தை எந்த கேரண்டியில் படம் எடுக்கிறது அப்படிங்கிற தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. இப்போ ஒரு சேட்டலைட் வாங்கிக்கிடுவாங்க அப்படின்னு நினச்சா அதை வச்சு நம்ம படத்தை எடுக்கலாம். ஓடிடி வாங்கிக்கிடுவாங்கன்னு நினச்சா அதை வச்சு படம் எடுக்கலாம். இல்லை படம் பூஜை போட்ட அன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு படம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் முழு படத்தையும் எடுத்து வந்து போட்டு காமிங்க, அதுக்கு பிறகு தான் நாங்கள் பிஸ்னஸே பேசுவோம்னு எல்லாருமே கை தூக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது எந்த கேரண்டியில் படம் பண்ணுறது? 50 கோடின்றாங்க, 100 கோடின்றாங்க, 500 கோடின்றாங்க. சம்பளம் வந்து 10 கோடியிலேருந்து 50, 100, 150 கோடி வரைக்கும் நடிகர்களுக்கு சம்பளமாக இருக்குது. அப்படிங்கும்போது இவ்வளோ பணத்தை போட்டு எந்த கேரண்டியில் நாங்கள் படம் பண்ணுறது? ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிற படமே பிஸ்னஸ் ஆகாமல் கிடக்கு, கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆரம்பிப்போம். புதுசாக யார் படம் போட்டு உள்ளே வந்து லாஸ் ஆகிடாதீங்க, மாட்டிக்கிறாதீங்கிறதுக்காக இந்த 16ஆம் தேதியிலேருந்து படப்பிடிப்பை நிறுத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி புது படங்கள் ஆரம்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது புது மேனேஜ்மெண்ட்டு வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு முன்னெடுப்பு நடத்துகிறாங்க. அதே மாதிரி ஓடிடியில் வந்து 8 வாரம் கழிச்சு தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் புது படம் பெரிய நடிகர்கள் படத்தை வந்து 8 வாரம் தேட்டரில் கம்பல்சரி போட்டுட்டு தான் நீங்கள் ஓடிடி ரிலீஸ் பண்ணணுங்கிற கண்டிஷன்லாம் கூட போட்டிருக்காங்க. அதெல்லாம் நல்ல விஷயம் தான். நீங்கள் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரணும்னா நீங்கள் நடிகர் சம்பளத்தை குறைக்கிறீங்க, தயாரிப்பாளர் ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுறீங்க, எல்லாத்தையும் காட்டிலும் நீங்கள் படம் பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸுக்கு என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு அதே 150 ரூபா தானே டிக்கெட் விற்கிது, அதே பாப்கார்ன் 150 ரூபாய்க்கு தானே விற்கிது, அதே பார்க்கிங் 100 ரூபா தானே வாங்குறீங்க. எல்லா சின்ன சின்ன தேட்டரையும் மல்டிப்ளெக்ஸ் ஆக்கிட்டீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் குறைச்சா தான் தேட்டருக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்போ 4 பேர் படம் பார்க்க போனால் 1000 ரூபாய் இருக்குது. 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதம் முழுக்க இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் பார்த்துடலாம். அப்படிங்கும்போது தேட்டருக்கு யார் வர்றா? இப்போ தேட்டருக்கு நீங்கள் ஆடியன்ஸை வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு எதாவது ஆஃபர் பண்ணணும்ல. அதெல்லாம் இனி போகிற காலத்தில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நடிகர்களுக்கு வந்து சம்பளம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ பெரிய பெரிய நடிகர்கள் வந்து அவங்களுடைய சம்பளத்தை குறைப்பாங்களா சார்? ஏன்னா குறைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அவங்களுக்கு வேல்யூ கம்மியாகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ அவங்க குறைச்சிருவாங்களா சார்? இல்லை, அது குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி வாங்கி பழகிட்டாங்க. அதனால் எப்படி அதை வந்து குறைச்சி கேட்பாங்க? அதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் ஆயிரும், டீக்ரேட் ஆயிரும். அது கம்மியாக வாங்குற மாதிரி அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. நடிகர்களுக்கு எந்த கேட்டகரி வைஸ் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு ஒரு நடிகர் தனியாக பேசி நீங்கள் வந்து ஒயிட் எனக்கு பாதி கொடுத்துருங்க, பிளாக்காக ஒன்று பாதி கொடுத்துருங்க, வெளியில் ஒன்று சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி டீலிங்கை போட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? அது வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியும். நடிகர் சம்பளத்தை காலங்காலமாக சொல்கிறாங்க, நடிகர்களுடைய சம்பளத்தை வரைமுறைப்படுத்த போகிறோம்னு. நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? பெர்சனலாக தயாரிப்பாளர்களை வந்து கொஞ்சம் பேசலாம். எல்லா தயாரிப்பாளரும் பேசி இந்த அளவுக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னு. நீங்கள் தமிழ் தயாரிப்பாளர்கள் பேசுறீங்க, தெலுங்கு தயாரிப்பாளர் வந்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ண பண்ணுவீங்க. இப்போ பல படங்கள் தெலுங்கு தயாரிப்பாளர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து பணத்தை அதிகமாக கொடுத்து டேட் வேணுங்கிறதுக்காக பண்ணால் என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒரு 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாருன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, எந்த கம்பெனி 100 கோடி ரூபாயை ஒரு 70% ஒயிட்டாக கொடுக்குறாரோ அந்த கம்பெனி தான் டேட் கொடுக்குறாரு. ஒரு 50% பிளாக்காக கொடுக்குறவங்களுக்கு தான் டேட் கொடுக்குறாரு. அப்படிங்கும் போது யார் முன்னாடி வந்து கொடுக்குறாங்கன்னு பார்க்குறாங்க. ஒரு பிரபலமான நடிகர் வந்து அவருக்கு சம்பளமே 100 கோடிக்கு மேலே, அவரே ஒரு தெலுங்கு கம்பெனி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேன்றாரு, அவர் இந்த படத்தை பண்ணிக்கலான்றாரு.
ஆனால் அவர் டேட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது இவருக்கு தெரியுது. தெரிஞ்சவொடனே அவருக்கு கொடுத்த டேட்டாவை வித்ட்ரால் பண்ணிடுறாரு. நான் உங்கள்ட்ட அட்வான்ஸே வாங்கலை, என்னை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்றாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு முதல்ல பணத்தை கொடுங்கன்றாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ஒரு ஆர்கனைஸ்டு இது கிடையாது. ஒரு பேங்க் மாதிரியோ ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரியோ அது மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ண முடியாது. திடீர்னு கேரளாவிலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணால் என்ன பண்ண முடியும்? தெலுங்குலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்தாருன்னா, கன்னடத்துலேருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்தாருன்னா, பாதி நாங்கள் சொல்கிறபடி நாங்கள் உங்களுக்கு வந்து 100 கோடின்றது 50 கோடின்னு சொல்லிடுறோம், உங்களுக்கு 100 கோடி தர்றோம், டேட் எங்களுக்கு கொடுங்கன்னு அடித்து வாங்குறது தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு சில நடிகர்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் இருக்குது, அவங்கள வச்சா படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி லாபம் வந்துடும். அப்படிங்கும்போது அந்த நடிகர்களுக்கு டேட் கிடைச்சா போதுன்றப்ப நான் 100 கோடி தரேன், 110 கோடி தரேன், எனக்கு டேட் கொடுங்கன்ற இந்த இது போகும். சின்ன தயாரிப்பாளர்களை வேணால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். சின்ன தயாரிப்பாளர் எத்தனை படம் எடுக்க போகிறாங்க? அப்போ இது வந்து ஆர்கனைஸ்டாக ஒரு வழிக்குள்ளே கொண்டு வர முடியாது அப்படின்னும் பொழுது இவங்க இந்த மாதிரியான ஒரு தடை போட்டிருக்கிறது வந்து என்ன சார் ஆகும்? இல்லை, தற்காலிகமாக ஒரு முயற்சி பண்ணுறாங்க, இது ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. இப்போ வந்து விஷால் தரப்புல இருந்தாச்சும் ஏதாச்சும் ஒரு ரிப்ளை வந்திருக்கு, பட் தனுஷ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ரிப்ளையுமே வரல அப்படிங்கிறது வந்து ஏன் சார் வரல எந்த ரிப்ளையும்? இல்லை, அவர் நடிகர் சங்கத்து மூலியமா பேசுகிறாங்க. நடிகர் சங்கத்திலேருந்து இப்போ ஒரு செயற்குழு கூட்டம் கூட்ட போகிறாங்க நடிகர் சங்கத்தில். அதில் வந்து இந்த விஷால், தனுஷ், இன்னும் சில நடிகர்களுடைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசி நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம்னு பேச போகிறாங்க. தனிப்பட்ட விஷாலாக பேசிட்டாருன்னா அது தனிப்பட்ட பிரச்சனையாக போயிடும். இது அசோசியேஷன் பேசிட்டாங்கன்னா அது சுமூகமாக போயிருங்கிறதுக்காக விஷால் தரப்பில், தனுஷ் தரப்பில் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலிருந்து ஒரு அறிக்கை வர்றதுக்கு மிக விரைவில் வருவது. சரி, இப்போ வந்து தொடர்ந்து நிறைய நடிகர்கள் மேலே இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் ஆனது வரும் இல்லையா? அது என்ன சார் ஆகும் ஃபியூச்சர் ஒன்றா இது காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான். எல்லா நடிகர்களும் காலங்காலமாக டேட் வாங்கி பண்ணாமல் விட்டுருக்காரு. ஏன்னா வந்து சிம்பு அவர்கள் மேலே இந்த மாதிரி தான் ஒன்று வைக்கப்பட்டுச்சு. ஸோ அவர் வந்து அதுக்குள்ளே இருந்து வரத்துக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தார். வடிவேல் அவர்கள் மேலே வைக்கப்பட்டுச்சு, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே இருந்து வெளியே வந்தார். ஸோ இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா இப்போ அவங்க அதுக்குள்ளே இருந்து வெளியே வர்றதுமே கஷ்டம் தானே? வெளியே வர்றது வந்து அவங்களுக்கு வெற்றி தான். ஒரு படம் ஓடிடுச்சுன்னா அந்த இதெல்லாமே மறந்து போயிடும். ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சுமூகமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் படம் முடியாதப்ப 1000 பிரச்சனை வரும். ஆடியோ லான்ச்சுக்கு போக மாட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க. அது வந்து வெற்றி தான் வந்து உங்களுக்கு அந்த கசப்பான விஷயங்களை மறக்க வைக்கும், தீர்மானிக்கும், அடுத்தடுத்து அவங்க நகர்வுகளை கொண்டு போகும். அது படான்னு வந்து சேர்ந்துருவாங்க. ஒரு வெற்றி பெற்றாருன்னா, ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து உடனே வந்து இதாகிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்களோட நடந்த விஷயங்கள் இருக்குது. தயாரிப்பாளர் இயக்குனர் பேசாமல் இருந்து தயாரிப்பாளர் கோச்சிக்கிட்டு போய் இந்த மாதிரிலாம் நடந்தது. ஆனால் படம் வெற்றி பெற்றவர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து சக்ஸஸ் பார்ட்டிலாம் கொண்டு வந்த படம் வரலாறுலாம் சினிமாவில் நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த வெற்றி தான் அந்த நடிகர்களுக்கு. இந்த பிளாக் மார்க் போகிறது, ரெட்டு போகிறதெல்லாம் நடிகர்களை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்களுடைய அடுத்தடுத்த வெற்றி தான் அவர்களே தீர்மானிக்கும். ஓகே, இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து இவங்க 2 பேருக்குமே வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருமே தனியாக வந்து ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இவங்களே வந்து நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் படத்தை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா என்ன சார் ஆகும்? இல்லை, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்கல்ல அவங்க. இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பெப்சிக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க, யூனிட் போகாது, எப்படி பண்ணுவீங்க? இப்போ எப்படின்னா நீங்கள் சென்சார் போகிறப்ப தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து என்ஓசி வாங்க. உடனே நான் தயாரிக்கிறேன் அப்படின்னா முதல்ல என் படத்தினுடைய பேரை ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்புறம் அந்த படத்தினுடைய கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணணும் தயாரிப்பாளர் சங்கத்தில். அந்த படம் முடிஞ்சிருச்சு, அதை நான் சென்சார் போர்டுக்கு அனுப்பணும். சென்சாருக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து இவர் எங்களுடைய அசோசியேஷனுடைய மெம்பர் தான், இவருடைய கம்பெனி நேம் இந்த பேருக்கு நீங்கள் சென்சார் கொடுங்கன்னு இவர் ஒரு லெட்டர் கொடுக்கணும், என்ஓசி கொடுப்பாங்க. அப்போ யார் கொடுப்பாங்க? சென்சாரே ஆகாது. சென்சார் ஆகாது, பெப்சி பண்ண முடியாது. வேறு லாங்குவேஜில் பண்ணலாம், அதர் லாங்குவேஜில் பண்ணலாம். பட் இங்கே ரிலீஸ் பண்ண முடியாது. தேட்டர் ஓனர்ஸும் இருக்காங்களே, தேட்டர் ஓனர்ஸும் இதில் இருக்கிறாங்க. இந்த அசோசியேஷனில் தேட்டர் ஓனர்ஸும் இந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து பண்ண முடியாது, மீறி பண்ண முடியாது. தொடர்ந்து எங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.